வெல்கம் டு நியூ எபிசோட் டுடே. ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். நம்ம ஆரம்பித்ததை எப்படி முடிக்கிறது. திஸ் எபிசோட் இஸ் கைண்ட் ஆஃப் புக். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி அந்த நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சாப்டர் 1 இன்ட்ரொடக்ஷன். நம்மள நிறைய பேர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுற மாதிரி அந்த விஷயத்தை முடிக்கிறதில்ல. ஏன்னா என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண இந்த பிரச்சனையை உங்களுக்கும் ஷேர் பண்ணி நான் எப்படி இதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வந்தேன், நீங்கள் எப்படி உங்களோட லைஃப்பில் பாதியிலேயே விட்ட ப்ராஜெக்ட்ஸை இல்லை பாதியிலேயே விட்ட விஷயத்தை எப்படி தொடங்குறது. அது உங்களோட ட்ரீம் ஜாபாக இருக்கலாம், ஒரு ஹாபியாக இருக்கலாம், நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு பாதியிலேயே கூட விட்டுருக்கலாம், இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத பற்றிய ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த எபிசோடில் நான் எப்படி என்னோட லைஃப்பில் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் ஆரம்பித்தது எல்லாத்தையும் முடித்தேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் 2 மை ஓல்டு பேட்டர்ன். ஆக்சுவலாக நான் நிறைய விஷயங்களை சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுவேன், ஆனால் பாதியிலே விட்டுருவேன். எனக்கு ஒரு முறையும் ஆரம்பிக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும், புது புது ஐடியாவை நோக்கி நான் மூவ் ஆகிட்டே இருப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஆரம்பித்த 10 ப்ராஜெக்டில் 3 ப்ராஜெக்ட் தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. மற்றது எல்லாமே பாதிலேயே விட்ட மாதிரியே இருக்குது, எதுவுமே முடிக்க முடியல. இது எனக்குள்ள ஒரு பயத்தையும் ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்டையும் எனக்குள்ள ஏற்படுத்திருச்சு. அதாவது நான் ஆரம்பிப்பேன், ஆனால் என்ன முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சங்காட்டி அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில, அது என்னோட ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. இதை நான் ஓவர் கம் பண்ணலன்னா நான் நிறைய விஷயங்கள் ஆரம்பிப்பேன், அது லைஃப் சேஞ்சிங்காக கூட இருக்கலாம், ஆனால் என்னால் முடிக்க முடியாமல் கூட போயிடலாம். இது எனக்கு ஒரு ஸ்கார் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் நான் இதை பண்ணும்போது என்னோட மைண்ட் செட் ரொம்ப வீக் ஆச்சு, என்னால் முடிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இதை நான் ஓவர் கம் பண்ணுங்கிறத ரியலைஸ் பண்ணும் போதே நான் பாதி வெற்றி அடைஞ்சிட்டேன். நீங்களும் உங்களோட லைஃப்பில் ப்ராஜெக்ட்ஸை பாதியிலே விட்டுற மாதிரி இருந்தால் இந்த லைஃப் லெசனை உங்களோட லைஃப்லையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பித்தேன், ஆனால் அதை நான் பாதியிலேயே விட்டுட்டேன், அதாவது அதை முடிக்க முடியல. ஸோ இது எனக்கு ஒரு கில்ட் மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குற்ற உணர்வையே ஏற்படுத்துது. அதனால் அடுத்த ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பிக்கிறதுலையும் ஒரு தாமதம் ஏற்படுது, நம்ம முடிக்க முடியுமாங்கிற சந்தேகமும் வலுவாகுது. இதை நான் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி ஏற்படுதுங்கிறத பார்க்கணும். சாப்டர் 3 why it happened. நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ஆர்வத்தோட எமோஷனலாக, ஆனால் பிளான் பண்ணாமல் ஆரம்பிச்சிடறோம். நம்ம சேசிங் எக்ஸைட்மெண்ட் நாட் எக்ஸிக்யூஷன். ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியறதில்ல, ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை, ஒரு டோபமீனை தருது. இந்த டோபமீன் நம்ம முடிக்கும் போது கிடைக்கிறதில்ல, ஏன்னா நம்ம அதை முடிக்கிறதே இல்லை. ஏன்னா பாதி வழியில் நமக்கு அது போர்டமாக மாறிடுது. நமக்கு அது போர் அடித்ததோடனே நம்ம அதை விட்டுட்டு அடுத்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக நியூ ஐடியாவை புஷ் பண்ணி நம்ம அடுத்த ஐடியாவுக்கு மாறிடுறோம். ஏன்னா ஒவ்வொரு நியூ ஐடியாவும் நமக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினச்சோம்னா ஒரு ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சாப்டர் 4 த டேர்னிங் பாயிண்ட். நான் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பேட்டர்னை நான் கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இதை நான் மாற்றாமல் விட்டால் எனக்கு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, நோ ரியல் அவுட்கம், மென்டல் டார்ச்சர் தான். ஏன்னா அது எனக்கு ஒரு கில்ட்டை ஏற்படுத்துச்சு. இதை நான் தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன், என்னால் என்னோட பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் செல்ஃபை உருவாக்க முடியாது. ஸோ நான் இதை பிரேக் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும்னா நான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். சாப்டர் 5 நியூ அப்ரோச். ஸ்டார்ட் ஸ்லோவர், ஃபினிஷ் ஃபாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஸ்டார்ட் ஃபாஸ்ட் and drop midway, but this time I realized ஆரம்பிக்கிறத ஸ்லோவாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக அதை முடிக்க கற்றுக்கணும். ஒவ்வொரு
விஷயத்துக்கும் ஒரு சின்ன மினி வெர்ஷன் இருக்கும். அந்த சிம்பிள் வெர்ஷனை ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னா அதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஒன்றை க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதுக்கான டெட்லைனை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். மேபி 7 to 10 days வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த மினிமல் வயபிள் ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு. இப்போது நம்ம இதுக்கிடையில் நமக்கு ஏதாவது புதிய ஐடியா இல்லை காம்ப்ளெக்ஸான ஐடியா வேறு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அதை நம்ம ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகாமல் நம்ம இப்போ இருக்கிற ப்ராஜெக்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை முடிச்சுட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். Chapter 6 Defining the Finish Line. மேஜரான ப்ராப்ளம் எங்கே நடக்குதுன்னா நம்ம அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்க முடியாதப்போ தான். இந்த டைம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஒரு கிளியரான டெட்லைன் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டெட்லைன்ஸை கொடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு செட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு ஃபினிஷ் லைன் வந்ததுக்கப்புறமும் அதை செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ஒரு நமக்கு நம்ம ட்ரீட் வச்சுக்கிற மாதிரி, ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி, இல்லை ஒரு வாக் போகிற மாதிரி, இல்லை ஒரு சினிமாவுக்கு கூட போகலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ப்ரோக்ரஸை மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். டோன்ட் வெயிட் ஃபார் த லான்ச் ஈவெண்ட். வி நீட் டு ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் அவர் ப்ரோக்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரோக்ரஸ் மேலே செலிப்ரேட் பண்ண கற்றுக்கும் போது நமக்கு இது ஒரு பழக்கமாகவே மாறி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல காட்டுற ஆர்வத்தை விட ப்ரோக்ரஸில் நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை தரும். Chapter 7 Building the Boring Muscle. ஸோ ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் அங்கே தான் நம்ம ஒன்றை திங்க் பண்ணிக்கணும். இட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ரோக்ரஸ், நாட் அ சிக்னல் டு குவிட். நம்ம அது பாதியிலே விடுறதுக்காக இல்லை. ஏன்னா 95% ஆஃப் பீப்புள் வந்து தங்களோட ப்ராஜெக்டை பாதியிலே விடுறதுக்கு காரணம் இந்த போர்டம் தான். நம்ம போர் அடிக்கிற விஷயத்தை ஏற்றுக்கணும். அதுதான் நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைன். Chapter 8 1 Project 1 Quarter Rule. ஒரே ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். ஃபோக்கஸ் தான் நம்மளோட பவர். சின்னதாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக ஆரம்பிங்க. ப்ரோக்ரஸை கண்டினியூஸாக பண்ணி ஃபினிஷ் லைனுக்கு சீக்கிரமாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. போர்டம் வரும்போது தான் எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரே ஒரு ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். Chapter 9 Final Message. இந்த ஃபைனல் மெசேஜில் நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்களை ரீகப் பண்ணுறோம். என்னோட ஓல் பேட்டர்ன்லேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இது ஏன் நடக்குதுங்கிறத கற்றுக்கிட்டோம். நம்மளோட டேர்னிங் பாயிண்ட் ஒரு ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்கிறத கற்றுக்கிட்டோம். அதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த பாத் வந்து ஸ்டார்ட் ஸ்லோவர் ஃபினிஷ் ஃபாஸ்டர். நம்ம முக்கியமாக நம்மளோட ஃபினிஷ் லைனை முடிவு செஞ்சாகணும். போர்டம் தான் நமக்கு ஒரு சிக்னல் டு புஷ் ஃபார்வர்ட். ஒரே ஒரு ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஐடியாவுக்கு மூவ் ஆன் ஆகணும். இந்த கேப்பில் நமக்கு புது ஐடியா வந்துச்சுன்னா அதை ஒரு ஃப்ரெஷ் ஐடியாங்கிற ஒரு நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வகையில் தான் நான் என்னோட லைஃப்பில் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறத எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு கற்றுக்கிட்டு நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் உங்களோட லைஃப்பில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறத விட முடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி பாதிலே வர்றது நமக்கு ஒரு அழியாத தழும்பு மாதிரி நம்மளை மாற்றிடும். முடிக்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அது சின்னதாக இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு அது நம்மளை எடுத்துகிட்டு செல்லும். ஏன்னா நான் இந்த எபிசோடை 2வது டைம் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை எதை பற்றியாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ்க் குமரேஷுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு அதை சொல்லலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.